அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு சங்குக்கு 2,26,000 மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க. மக்களே பாருங்க, எவ்வளோ ஒரு தமிழர் தேசத்திலே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் இவ்வளோ காலம் என்னதான் சொல்லி கொண்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னது தலைவர் 2008 மாவீர் நாள் உரையில் வந்து புலம்பெயர்ந்த இளையவர்கிட்ட விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இங்கேயோ அல்லது அந்த மண்ணிலேயோ வந்து ஒரு அதன் தொடர்ச்சியாக நம்முடைய தமிழீழ விடுதலைக்கான ஒரு தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் உண்டு வரையில் நாம் அதை சொல்லிக்கொள்ளலாம். P2P பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரை எழுக தமிழ் பொங்கு தமிழ் அப்படியான இதுகள் விஷயங்களை சொல்லிக்கொண்டாலும் குறிப்பிடும்படியான ஒரு போராட்ட வடிவத்தை உலகத்துக்கோ அல்லது நாங்கள் ஜனநாயக ரீதியில் வந்து ஒரு பதிவாக நாம் இப்போ தான் முதலாக செய்திருக்கிற மக்களே. அந்த விஷயத்தில் வந்து இந்த 2 லட்சம் தமிழர்கள் வந்து நம்முடைய தாயகத்தில் தமிழர் தாயகத்தில் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை வந்து உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உள்வாங்கி இருக்கிறார்கள். அது ஒரு இந்த போராட்ட வடிவத்துக்கு கிடைச்ச பெரியதொரு வெற்றி. தமிழீழ தேசிய தலைவர் மாண்புமிகு மேதகு வே. பிரபாகரன் அவர்கள் சொல்லுவார் வந்து போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராட்ட லட்சியம் மாறான்னு சொல்லி. அந்த வகையில் வந்து ஆயுத போராட்டம்ன்றது வந்து அமைதி நிலைக்கு வந்தது வந்து விடுதலை புலிகள் சொல்லியிருந்தாங்க. உலகத்தின் உச்சத்துக்கே உலகத்தில் வந்து அதாவது தியாகத்தின் உச்சத்துக்கே வீரத்தின் உச்சத்துக்கே காட்டிட்டு தலைவர் போயிட்டார். இனி ஒரு புள்ள பிறந்து உலகத்தில் காட்டலாது இதுதான் வீரம்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் செய்துட்டார். அப்போ இனி வரப்போகிறதுகள் எல்லாம் வந்து உலகம் ஏற்கக்கூடிய மாதிரி ஒரு ஜனநாயக வழிமுறையில் வந்து நம்முடைய விடுதலையை வந்து விடுதலை வந்து முன்னகத்துறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வந்து மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு மைல்கல்லுன்னு தான் சொல்லணும். இது உண்மையில் வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ காலம் நாங்கள் வந்து அப்படி இப்படி மக்கள் இன்னும் என்ன நீர் புத்த நெருப்பாங்க கனன்று கொண்டு இருக்குது அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொண்டாலும் இது மீண்டும் ஒரு களத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். அதாவது தமிழ் தேசியம்ன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இறைமை உள்ள தமிழ் தேசியம். அதைத்தான் இப்போ வந்து இந்த பொது வேட்பாளர் அந்த இதில் வந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு முன்வைச்சது. அது ஒரு பெரிய ஒரு வெற்றி. இப்போ ஐயாபி மணியரசன் வந்து சொல்லுவார், அதாவது ஆயுத போராட்டம் அல்லாத ஒரு வழிமுறை ஒன்று ஜனநாயக நீரோட்டத்தில் இருக்கான்னு சொல்லி கேட்டால் ஐயா சொல்றார் ஓமன்னு சொல்லி சொல்றார். அப்போ அவைகள் தமிழ்நாட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய முறையை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து மக்கள் திரள் போராட்டம். அப்போ நான் கூடி சும்மா கேட்குறது அவரை ஆண்டுகளாக எனக்கு தெரியும், 90களில் இருந்தே தெரியும். அப்போ உங்களுடைய இந்த போராட்ட வடிவம் எப்போ உச்சநிலைக்கு வருமென்று சொல்லி கேட்கும்போது அது சொல்ல வரும், இந்த மக்கள் எல்லாம் வந்து அக்கிரமங்கள் இதுகளை பொறுக்க முடியாமல் தெருவுக்கு வருவார்கள் என்று சொல்லி அதை வந்து வடிவா சொன்னார். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று சொல்லி பார்த்தோமில்ல நாங்கள், அதாவது இந்திய அரசு ஒடுக்கி அந்த பீட்டான்ற அமைப்பு வந்து தமிழர்களுடைய அந்த தொன்மையான ஏறுதழுவுதல் அந்த முறையை தடை செய்தோன்னு வந்து மக்கள் பொங்கி எழுந்து கிட்டத்தட்ட முழு தமிழ்நாடுமே தெருவுக்கு வந்து போராடினது. உலகம் முழுக்க நாங்கள் இந்தியன் எம்பசியை கூடி ஒரு இந்திய தூதரகங்களை கூடி நாங்கள் ஒரு முற்றுகைகளை வச்சிருந்த நாங்கள். அப்போ இந்தியா நீ வந்து உண்ட நாட்டுக்குள்ள அந்த கண்டத்துக்குள்ள தான் உன்னாலேயும் நாங்கள் உலகத்திலேயே வந்து இந்த முற்றுகைகளை வச்சிருப்போம் தமிழர்கள் என்ற வகையில் வந்து நாங்கள் லண்டன், கனடா, பாரிஸ் தமிழர்கள் பூமி பந்தில் வாழ்கின்ற அத்தனை நாடுகளிலும் கிட்டத்தட்ட பல நாடுகளில் வந்து இந்திய தூதரகங்கள் இயங்க முடியாமல் ஒரு முடக்க நிலைக்கு கூடி கொண்டு வந்தாங்க. அப்போ அதுதான் அந்த ஜனநாயக மக்கள் திரள் வழி போராட்டங்கள் என்று சொல்லி மணியரசனியா சொல்லுவார். அப்போ அப்படியான போராட்டம், அதாவது இறைமை உள்ள தமிழ் தேசியத்தை, இறைமை என்று சொல்லி சொன்னால் எங்களை நாங்களே ஆள்ற அந்த இறைமை உள்ள தமிழ் தேசியத்தை நோக்கி நாங்கள் போகும்போதும் ஜனநாயக வழியில் வந்து சில போராட்டங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த மக்கள் திரள் போராட்டம், இந்த பொது வேட்பாளர் நாங்கள் நிறுத்தி உலகுக்கு காட்டுறது,
ராஜதந்திர ரீதியில் வந்து காயின் நகர்த்தி வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அருண் சொன்னது போல் தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அருண் சொன்னது போல் அனல் மின் நிலையங்களை வந்து நெடுந்தீவில் போட போயினோம்னு சொல்லி சொன்னோன்னே இந்தியா தமிழ் எம்பிக்களுக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து அதை போடாமல் செய்திச்சினோம். அப்போ இந்தியா வந்து நம்ம தேவைப்படுது. இந்தியா செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் அவைகளுக்கு செய்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஒரு ராஜதந்திர அணுகுமுறையில் செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆட்களும் வந்து அறிவுழைப்பாளிகள், அதாவது எங்கள் தமிழர்களுடைய போராட்டத்தினுடைய தேவையையும் வந்து முன்னகர்த்தக்கூடிய அந்த அந்த ஒரு முயற்சியையும் வந்து அறிவியல் ரீதியாகவும் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் தேவை, நம்பிக்கையான ஆக்கள். அப்போ இந்த தேர்தலை நீங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மக்களை நாங்கள் ஒரு போர் செய்யணும்னு சொல்லி நண்பன் யார் எதிரி யார் எங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு சொல்லி தெரியணும். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தென்னிலங்கைக்கு எடுபடியலாக இருக்கக்கூடிய பலர் வந்து அவையில் வெளியில் வந்துட்டினோம். அவையில் எடுபடியாக வேலை செய்த அவர்களுடைய எஜமானன்கள் எவரும் வந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர இல்லை. அவையில் ரணிலா இருக்கலாம், சஜித்தா இருக்கலாம், எவரும் நமால் ராஜபக்சேயா இருக்கலாம், எவரும் வர இல்லை. அதே நேரம் நீங்கள் கேட்கலாம், இவர் வந்திருக்கிறார், அனுரா குமார திசுநாயக்கா வந்திருக்கிறார், அது வந்து தமிழர்களுக்கு ஒரு தோல்வியாக இருக்கலாம்னு சொல்லி. இல்லை அது வந்து இப்போ இருக்கிற உலக ஒழுங்கை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பிராந்திய ஒழுங்கோ உலக ஒழுங்கோ இந்தியா வந்து சஜித் வரணுமென்று விரும்பினது வர இல்லை, அது நல்ல ஒரு விஷயம். அமெரிக்கா வந்து ரணில் வரணுமென்று விரும்பினது முடியலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரணிலுக்கு ஆதரவாக தான் கூகுளோட அல்கோரிதம் செட்டப் பண்ணியிருக்குது, அப்படி இப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன். அது நடக்கல. அனுரா வந்தது வரக்கூடாதவர், அதாவது மேற்குலகத்துக்கு வரக்கூடாதவர் வந்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மேற்கை வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு கூட்டுக்குள்ள அவையும் வச்சிருக்கலாம். அவை வந்து இவ்வளோ காலம் 22 நாடுகள் எங்களுக்கு எதிராக இருந்தவை என்று சொல்லி சொன்னால் இப்போ வந்து அவையில் எங்களோட ஆதரவு தளத்துக்குள்ள அவையில் வந்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணி முதல் அவையை வந்து நடுநிலையாக்கி பிறகு எங்களோட பக்கம் எடுக்கிறதுக்கு அனுரா வந்தது வந்து ஒரு சூப்பர். அந்த மாதிரி அதாவது பௌத்த சிங்கள பேரினவாதம் வந்து தண்டதலையிலேயே தானே மண்ணை அள்ளி கொண்டு போடுற ஒரு செயல் மாதிரி தான் இது நடந்திருக்கேன்னு என்று சொல்லி சொன்னால் அனுரா அதாவது ரணிலோ சஜித் எனப்படுபவர்களோ வந்து பௌத்த சிங்கள பேரினவாதத்தை வந்து அதாவது ஒரு சக்கரை கட்டிக்குள்ள இந்த நஞ்சை வச்சு கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போனவன். ஆனால் இது வந்து இப்போ நேரடியாகவே பௌத்த சிங்கள பூதம் வந்து வெளியே வந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் இங்கே மேற்குலகமோ மற்ற பிராந்திய வெள்ளாதிக்கமோ வந்து அவர்களுக்கு எதிராக போர்க்கூடிய தூக்கக்கூடியதும் தமிழர்களுக்கு ஆதரவான நிலையை எடுக்கக்கூடியதும் மக்களே இது ஒரு அற்றுமையான அனுரா வந்ததும் எங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் கூட வாக்குகள் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும். ஆனால் இது முதல் நிலை. ஆரம்பத்திலே வந்து பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேசும்போது ஒரு 2 லட்சம் வாக்கு வந்தாலே போதுமென்று தான் பேசினார். பிறகு தான் மக்களை நிறைய ஆக்கள் எல்லாம் வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் ஒன்று வந்ததோட ஆக்கள் கூட வரலாமண்டு சில பேர் எதிர்பார்த்தவன். நான் பொதுவாக அதுக்குள்ளே உள்ளால வேலை செய்த ஆக்கள் நினைச்சது 2 லட்சம் தான் முதல் வரும், 2 லட்சம் வந்தாலே வெற்றி என்று சொல்லி. இது என்னென்றால் எல்லாமே கன்னி முயற்சி இல்லை. பொது வேட்பாளர்ன்றது ஒரு கன்னி ஒரு விஷயம். பிறகு இந்த இதுகளுக்கு கேம்பெயின் பண்ணுறது, அதாவது பரப்புரை பண்ணுறாங்களுக்கு எல்லாம் இதுதான் புது தளம், கூட்டம் போடுறாங்களுக்கு இதுதான் புது தளம், நம்முடைய பேச்சாளர்களுக்கு எல்லாம் வந்து இதை எப்படி வியூகமாக அமைச்சு அடிக்கணும் அப்போ தான் இது வருமென்று சொல்லி அவைகளுக்கும் புது வியூகங்களை எல்லாம் அமைக்கிறதுக்கு எங்களுடைய இது சார்ந்து வேலை செய்கிற அந்த தமிழ் தேசிய வலப்பின்னல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் இதுதான் முதல் முறை புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து ஒரு தேர்தலை வந்து முழு மனதோட இதுதான் முதல் தேர்தலை வந்து நாங்கள் முழு மனதோட வந்து அங்கே கட்டாயம் நாங்கள் பின்புலமாக இருந்தோண்டு களத்தில் வந்து இறங்கி வேலை செய்யணுமென்ற ஒரு முறைமையை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ எல்லாம் இது ஒரு தமிழர்களுடைய கூட்டான களமும் புலமும் சேர்ந்து ஒரு கூட்டான ஒரு முயற்சியில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றி என்று தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் இது அரசியல் ஜனநாயகம் மக்கள் ஆட்சி முறையெல்லாம் வந்து அது ஒரு மெதுவாக தான் நகர்ந்து கொண்டு போகும். இப்போவும் வந்து பல பேருக்கு வந்து ஒரு பொது வேட்பாளர் என்ன விஷயம் என்று தெரியாத மக்கள் கூடி அங்கே இருக்கணும்.
ஆகையால மக்களே இந்த முயற்சி என்றது உண்மையில் நாங்கள் ஒரு விண்ண தொடுற முயற்சி தான் இந்த முயற்சி. ஆனால் நாங்கள் முக்காவாசி விண்ணையாவது தொட்டிருக்கிறோம். ஏகேடி என்று சொல்லப்படுகிற அனுராக் குமார தசநாயக்கா அங்கே பௌத்த சிங்கள பேரினவாத ஆட்சி கட்டில் ஏறினது அடுத்த ஒரு வெற்றி நமக்கு. வாழ்த்துக்கள். வாழ்தலிന് நாமார்க்கும் கூடியல்லோம் நமனை அஞ்சோம்.